ஐயா துரை, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? ஆளே ஏரியாவில் காணும் இப்ப ரொம்ப நாளா. கொஞ்ச நாள் நான் ஏரியாக்குள்ள இல்ல களி. உங்க ஆட்டம் பாட்டம் ஓவரா இருக்கேன்னா அப்படியெல்லாம் இல்லை தலை. எப்பவும் போலதான். இந்தாங்க சிகரெட்டை பற்ற வைங்க. இந்தாங்க தீப்பெட்டி. தலை அப்படி சொல்லாதே. வேண்டாம் தலை வாங்கிக்கங்க தலை. தலை வேண்டான்னு வைங்க தலை. அந்த பத்த வச்சாதாங்க அந்த ஸ்டைலு. அவர் பத்த வச்சுட்டாரு. அந்த வெங்காயம் எனக்கு தெரியாதா? ஏங்க பத்த வைக்க தெரியாமையா சீட்டை வச்சிருக்கேன். பத்த வச்சா தீந்து போவேன். 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட்டை. சிகரெட்டியா? இதை மட்டும் தான் இப்படிதானா எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணாமலே வச்சிருப்பீங்களா? சிக்கனத்துல பேர் போனவே அறிய. ஒரு சிகரெட்டே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க கையில பொண்ணு கொடுத்தா அதையும் இப்படித்தான் பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அதேதான். கறி கஞ்சி குடிக்கணும்னு நினைச்சேன்னா கோழியை வாங்கி உயிரோட கட்டி தொங்க விட்டுட்டு பாத்துக்கிட்டே 15 நாளைக்கு பச்சல் பழசு வருதுமே. அப்புறம் எப்படி உடம்பு எத்தல பீத்த குட்டி மாதிரி இருக்கு? கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி அப்படித்தான். புள்ளங்கிறது இம்சை பண்ண மாட்டேன். அப்படியே வச்சு பழன்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். புருஷங்கிற பேருக்கு என் தலைவன் துர்ராஜ் சொல்லி கொடுத்த அறிவுரை எனக்கு. யார்? எங்க அப்பனா. புலங்கனா பழசா போயிரும், புலங்கவே கூடாதுன்னு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் பிறந்தேன்? அது அவன் புலங்காம இருந்திருக்கேன். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. நாங்க யாரோ புலங்கிருக்காங்க. எனக்கு தேவையில்லாம பேசாதீங்க. அப்படிதான் மரியாதை தெரியும்ல. புகையே வரல. ஏன் அப்படி வருதோ வரலையா? வர்ற மாதிரி நான் கற்பனை பண்ணிக்க. வரல பொண்ணுங்க வருதுன்னு சொல்லணும்யா. வரலையா? அதுல இருந்து வர்ற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். நீ நினைச்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் ஆளு கிடையாது. சரியா? சொல்லி வைங்க. ரவுண்ட் கொண்ட சண்டீர் ஜண்டீர் மண்டையில இது வச்சவரே ஏரியாக்குள்ள கேட்டு பாரு. என்ன கேட்கணும்? இல்ல உருவன்னு வச்சுக்க. உருவவா? உருவு என்னமா அன்னைக்கு காலக்குடி. ஹலோ உருவு சொருகவே இல்ல. அப்புறம் அதனால உருவுறாக்கிறீங்க. உருவுனா தாண்டா சொருகவே முடியும். அத உருகியா போது அது என்னன்னு பாப்போமே. உரையில இருந்து சொருவி இருந்தா தான் வெளியில உருவவே முடியும். உருவன்னு வச்சுக்க. ஒரு சாமான காட்டுன்னு தான் நானும் சொல்றேன். ரத்த கரை பக்காம உள்ள வைக்க மாட்டேன். வேண்டாம். நீங்க வாங்குறதே யூஸ் பண்ண மாட்டீங்களே. அப்புறம் ரத்த கரை இருக்கு. ஐயா நல்ல வேலை செவுரு இருந்துச்சு. இல்லம்மா ஒரு ஆம்பளை போய் சவுடால நான் கண்டிச்சுக்கிறேன். தலை கோவப்படாதியா சின்ன பிள்ளை. டேய் தர்மா என்ன ஆகி பாயிண்ட் நான் சொல்றேன் கேளு. யாருன்னு தெரியாம மேல கைய வைக்கிறாங்க. அமைதி அமைதி. தலைவர் நீ யாரு தெரியுமா? அவரு டேய் ஏரியாவில் ஒரு கல்யாணம் விடுனா அவர் தான் மாப்பிள்ளை. மாலை மரியாதை முதல்ல அவருக்கு தான். சொல்லு. ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம்னு வச்சுங்க நம்ம ஏரியாவில். அவர் தான் தலைமை. அவர் இல்லாம எதுவும் நம்ம ஏரியாவில் ஒரு துக்க விடுன்னு வச்சுக்க. அஞ்சு அவரை தான். ஆனா இவர் போய் தான் அதை எடுக்கணும். இவர் எல்லாம் பாடி எடுக்க முடியாது. மேல கைய வச்சா மரியாதை இருக்காது. நான்சென்ஸ். யார் மேல கை வைக்கிற? தென்பாண்டி சீமையிலே தேரோட வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ? தூக்கி போட்டு யார் மீதிச்சாரோ? பாட்டு பாடுங்க. ஏண்டா உங்களுக்கு யார் அடிச்சான்னு தெரியாது? நானே. ஏண்டா அவ சவுண்ட தூண்ல வச்சுக்கிட்டு. நான் கேக்குறேன் தலை. தோல்வி நிலையென நினைத்தால் தலை ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. நீங்க பேசாம இருக்கிய என்ன செய்யணும்? பதிலுக்கு கைய வச்சு நீங்கள் தள்ளுங்க. சூப்பர்ரா. நான் அவளை நெஞ்சில கைய வச்சு தள்ள நீங்க ஓசுல புழு புள்ளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறீங்க. மணி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் புழுக்கு தள்ளு. ஏய் தள்ளிடுவேன். இதாங்க அதுவே எவ்வளவு ஆர்வமா தள்ளு தள்ளுங்க. என்ன நீங்க எல்லாம் இருக்கீங்க? சொல்லுங்க தள்ள சொல்லுங்க தாலே. நானும் நெஞ்ச புடிச்சு தள்ளிடுவேன். அட புழுக்குன்னு தள்ளு. மணி ஆயிட்டு இருக்கு. புழுக்குன்னு தள்ளவா? ஏய் அடுத்த வேளை கணக்கு தள்ளியா. நான் போய் அடுத்த சீனுக்கு ரெடி. அசிங்க பத்திரியா கூட்டத்துல தள்ள முடிஞ்சா தள்ளிர மாட்டாரா? எனக்கும் ஆசை இருக்குது. ஆனா குடும்பம் தடுக்குது. எந்த குடும்பம்? ஏய் உன்னை கேட்டாங்களா? என்ன நம்ம நாலஞ்சு குடும்பம் வச்சிருக்க மாதிரி எந்த குடும்பம்? பொம்பளை பிள்ளையாச்சேன்னு உன்னை பேசாம. நான் ஆம்பளை பிள்ளையாச்சேன்னு வர்றேன். ஏய் ரெண்டு பேரும் ஆச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன கர்ம இல்லங்க. யாங்க நீங்க வாய கழுவுடா. அப்படி பேசாதீங்க. பார் நீ இப்படி தள்ளுறது இந்த பரிசுத்தமான உள்ள ரெண்டு உள்ள இப்படி இப்படி பண்றதுனால பெரிய சண்டீர்லாம் ஆயிர முடியாது.
நீ என்ன புரியால? நான் உண்மையிலே சண்டீரு. என்ன சண்டியரு? என்னை பத்தி சண்டியர்னா என்ன பண்ணிருக்கீங்க? ஏரியாக்குள்ள கேட்டு பாரு. என் மேல 32 கேஸ் இருக்கு. என்ன கேஸ்? ஐயா உட்கார்ந்திருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். காவல்துறையில வந்திருக்காங்க. அதானே பாப்பா எனக்கு செருப்பு கலண்டாண்டது கருவாடு கலண்டா. செருப்பாடு கலவாடு. செருப்பு கருவாடு. நானக்கலுக்கு பெட்டி கேஸ்ல உள்ள ஆளுச்சா? ஐயா. நகை எது கலவாண்டீங்க? அப்ப பிட் பாக்கெட்டா? ரேப்பிங் கேஸ். ரேப்பிங். நீங்க 60 வயசு கிழவியை கற்பழிச்சிருக்கேன். யோ ஆளுகளை மண்டையில மொபைல் கட்டை பாரு. கற்பழிக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன வயசு புள்ளைலாம் கிடைக்கல, கிழவிதான் கிடைச்சுச்சா? மப்பு நல்ல போத செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். சரி. இந்த கெல்ட்டு முண்டை வீட்டுக்குள்ள கரண்டா பாய்ப்பாரு சொல்லுக்கு. காத்து வரலன்னு வெளியில வாசல்ல வந்து சேலையை விரிச்சு உள்பாவாடை சாக்கெட்டோட இப்படி படுத்து கிடந்திருக்கான். சரி. என் பார்வைக்கு 16 வங்கை பாவாடை தாவணையோட படுத்திருக்க மாதிரி தெரிஞ்சு. அந்த நேரத்துல பன்னி குட்டி கிடந்திருந்தாலும் அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். பாஞ்சிட்டேன். கிழவி ஒண்ணும் சொல்லல, எதுவுமே பேசல. கம்முன்னு அட்டம் போடவே இல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா. என்ன கேட்டா? என் தம்பி இப்படி செய்யலாமா அப்படின்னா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாளைக்கு வேற மாதிரி செய்வோம் அப்படின்னு. ஏய் டிசைன் பிடிக்கல போல. பைத்தியம், நீ செஞ்சது தப்புன்னு பேசியிருக்க அந்த பொம்பளை. கிளவி இல்ல. அந்த கிழவி உன்னை சும்மா விட்டா? சும்மா விடல. கோர்ட்ல கேஸ் போட்டா. போட்டுருக்கணும்ல, பொம்பளை இல்ல. போட்டா வக்கீல அடிச்சு வாதாடுறான். என்னன்னு? எதை அடிச்சு? கணம் கோச்சாரவர்களே, இவனை விடாதீங்க, இவனை உள்ள தள்ளுக, இவனுக்கு 5000 அவதாரம் போடுக. சொந்தக்காரவளோ? என்னடா இவ்வளவு அடிச்சு வாதாடுற வக்கீல்னு பார்த்தா அப்புறம் தான் மேட்டர் தெரிஞ்சு. காசு நிறைய கொடுத்துருச்சோ? அந்த கிழவி வேற யாரும் இல்ல, அந்த வக்கீலோட அப்பா. ஆத்தி அப்ப அந்த ஆளு சும்மா விடுவாப்ல உன்னைய? அப்பனா மாட்னியா? சர்ச்சு தீர்ப்பு எழுத போறார். என்னன்னு? இந்த ஈன பயலுக்கு 6 மாதம் அபராதமும் தண்டனையும் சிறைச்சாலை தண்டனையும் 50000 அவதாரமும் எழுத போறார். திடீர்னு சத்தம். என்ன சத்தம்? அந்த பையனை ஒண்ணும் செய்யாதீங்க. யாரு? அந்த கழுடு முண்டதா. என்னடா அது? அந்த பொம்பளை தானே கேஸ் கொடுத்து, அப்புறம் ஏன் அந்த பொம்பளைய சொல்லுது? அதே குழப்பம் தான் ஜட்ஜுக்கு. என்னடா இவதான் கேஸ கொடுத்துட்டா ஒண்ணும் செய்யாதுங்க. ஏன் நம்ம ஆள் வச்சு மிரட்டினாங்களா? பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமா சொல்லு அப்படின்னா ஜட்ஜ காலை கட்டி பிடிச்சு அழுகுறா. ஏன்? யா அந்த பிள்ளைய விட்டுருங்க. யார? உங்களையா? என் பப்ளி மாச விட்டுருங்க. பப்ளி மாசா? என் அமுல் பேபியை விட்டுருங்க. கெஞ்சிரா. ஏமா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான சுகத்தை காமிச்சிருக்கேன், அவனை விட்டுருங்க. நல்ல சர்ஜி விழுந்தான் பாரு மட்டமலா கீழே. அந்த ஆளை 108ல தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எனக்கு எங்க தீர்ப்பு எழுதுறது? அந்த கிழவிக்கு அந்த நிலைமைனா ஒன் நிலைமை கொஞ்சம் யோசி. காமெடி பண்ணாம போ, சீரியஸா பேசிருக்கேன். காமெடி. ஆமா சும்மா பொம்மை படத்துல வர காளியா மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா நான் பயந்துறேன். அங்க போக. காளியாவா? சோட்டா பீம்ல வர்ற காளியா மாதிரி குண்டா வயித்த தள்ளிக்கிட்டு இருந்துச்சா நாங்க தொப்பை. ஏய் நான் காமெடி பீஸா? கிழவிக்கு நீ என்னமோ பண்ணிருக்க, அதனால அந்த பொம்பளை சொல்லி டெரர் பீஸ். என்ன அவ நக்கல் பண்ணி சிரிக்கிறா? இப்பெல்லாம் வெளியில சொல்லிக்க தெரியாது. மடிக்கவே இல்லன்னு அர்த்தம். வெளியில உள்ள ஆளுக்கு தெரிஞ்சா 12 மணிக்கு வந்து கதை தட்டுவாங்க. இப்பெல்லாம் சொல்லிக்க தெரியாது. என்ன சங்க பிடிச்சா அப்படியே அலக்க தூக்கிடுவேன். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத, சீரியஸா பேசிக்க. எப்ப பார்த்தாலும் காமெடி தானா? ஏய் காமெடி பண்ணாதனா அதுக்கு தானே என்ன கூட்டிட்டு இருக்காங்க. காமெடி பண்ற நேரத்துல பண்ணுங்க, எதுல எல்லாம் காமெடி பண்ணது இல்லையா? ஏய் மேல கைய வச்ச அப்ப கீழ வைக்கவா? மேல வச்சால தப்புங்கற, கீழ வர வப்பியா? இல்ல ஒவ்வொருத்தர் டேஸ்ட் ஒரு மாதிரி. ஏய் நான் என்ன என் டேஸ்டியா சொல்லிக்கிட்டே உன்னை வஞ்சிக்கிட்டு இருக்கேயா? ஏய் மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? காப்பி கொண்டு வந்திருக்காருல. ஒழுக்கமா இருந்துக்க. டேன்ஸ குட்டியாங்கனா ரவடிச்சிருக்கே குட்டியா இருக்காங்கடா. நான் ஒரு மாதிரியான ஆளு. புதுக்கோட்டையில பத்தி கேளு. அவர் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்படி எதுக்கு? நீ சொன்னீல ஒழுக்கமா இருந்துக்க. ஏய் மிஸ்டர் கையெடுங்க. ஒழுக்கமா இருந்துக்கங்க, அப்படிதான் எச்சரிக்கைன்னு சொல்லி. ஒழுக்கத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? ஒழுக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். வள்ளுவரா? உனக்கு ஒழுக்கம் தெரியுமா? என்னது ஒழுக்கம் தெரியுமான்னு? எதையுமே நீ முழுசாவே பேச மாட்டியா? உனக்கு ஒழுக்கம் தெரியுமா? அதனாலதான் இவ்வளவு நேரம் கண்ணியமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அது தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் இல்ல, உன் வம்சத்துக்கே தெரியல. என்ன அப்படி சொல்றீங்க? முதல்ல உங்க அக்கால ஒழுக்கமா இருக்க சொன்னேன், அந்த ஒழுக்கம் இல்லாம போயிருச்சு அந்த பயவுல. அதுக்கடுத்து உங்க அம்மால ஒழுக்கமா இருக்க சொன்னேன், என்ன சொன்னீங்க? அது ஒழுக்கம் இல்லாம போயிருச்சு. இப்ப நான் உன்னை ஒழுக்கமா இருன்றேன், நீ ஒழுக்கம் இல்லாம தர்ற. என்கிட்ட இந்த ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. நீங்க முதல்ல ஒழுக்கமா இருக்கீங்களா? என்ன அதெல்லாம் தெரியுமா? ஏய் எடுமா கை எடுமா. ஒரு ஆம்பளைன்னு பார்க்காம ரொம்ப பேசிட்டு இருக்காப்ல, சொல்லி வச்சிருங்க. நான் நீ கை எடு. என்ன பேசிட்டு இருக்கற? கட்டி பிடிக்க வர? அடிக்கிற கைதான் அணைக்கும் மிஸ்டர் ஹரிஹரன், கை அடிக்கிற கை.
இப்பதான் தெரியுது ஏன் 3 நாளா வித்தியாசமா இருக்கீங்களாய். என்ன வேலை பார்த்தாய்? அடிக்கிற கைதான் அணைக்கும். அப்படிலாம் அடுத்த பொம்பளைலாம் தொடர்றது தப்பு. அடுத்த எங்க அப்பாலாம் ஒரு 5 ஹலோ. நிமிஷம் உங்களை நின்னு பேச கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. தள்ளி போங்க. பொம்பளை பிள்ளை கிட்ட பேசுறீங்க. வயசுக்கு வந்த பிள்ளைய தொட்டு பேசுறீங்க நீங்க எல்லாம் அக்கா குச்சியோட பிறக்கல. ஏய் பைத்தியக்காரா, வயசுக்கு வந்த பிள்ளையை தான் தொடணும். வயசுக்கு வராத பிள்ளைய தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் நம்மளை கொண்டு உள்ள வச்சு விடுவாங்க. அப்ப கிளவியை மட்டும் தொடுவீங்களோ? ஹலோ. கிளவியை மட்டும் தொடுவீங்க. அது வயசுக்கு வந்து கொள்ளாண்டு. இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொடுறீல, நாளைக்கு யாருங்க அந்த பிள்ளைய கட்டுவா? கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொட்டா தான் நம்ம கட்டிக்கலாம். கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டோம்னா புருஷன்காரங்க வாயிலே வெட்டுவாங்க. உன்னெல்லாம் வாயில வெட்ட கூடாது, இதுல வெட்டணும். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஹலோ. நாளா புடுங்கி வீசி எறிஞ்சிட்டு என் வந்துருவேன். மகளை நானே தொட்டதில்ல, நீங்க தொடுறியா? லூசு, உன் மகளை நீ தொடக்கூடாது மாமா, நான் தொடலாம். ஹலோ. மாமாவா? அவ்வளவு ஏங்க என் பொண்டாட்டியே நான் தொட்டதில்ல, நீங்க அது எங்க அப்பா கண்ணியமான ஆள், எப்படி வளர்த்துருக்கா தெரியுமா நீங்க? இருமா, என்ன எனக்கு ஒரு மாதிரியா கண்ணை கட்டிட்டு வருது. உனக்கு ஏன் கண்ணை கட்டுது? உங்க ஒப்பனா எங்க அப்பா இந்த மூக்கு கூட 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு பாரு. எல்லாருக்கும் மூக்கு அப்படி தாண்டி இருக்கு. எனக்கு 2 ஓட்டை இருக்கு, எங்க அப்பாவுக்கு 2 ஓட்டை இருக்கு. ஆமா, எங்களுக்கு எல்லாம் 4 ஓட்டம் இருக்கு பாரு. முகர கட்டி பாரு, முகர கட்டி. என்ன வஞ்சுக்கிட்டே இருக்க? இங்க வா. என்ன நெசமாவே உன்னை பெத்தப்பனா? சத்தியமா. ஏப்பா தம்பி, இவங்க அம்மாளுக்கு நீ தான் புருஷனா? ஆஹா, அதுதான் எனக்கு பொண்டாட்டி. டேய், குழப்பக்கூடாது நீ. இவர் புருஷனா இருக்கும்போது அம்மா பொண்டாட்டியா இருக்கும், அம்மா பொண்டாட்டியா இருக்கும்போது நான் பிள்ளையா இருப்பேன், நான் பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அப்பனா இருப்பாரு. ஏய் சாபாஷ்டா. வெக்காளி, குடும்பமே லூசாடா நீங்க. ஏய், நான் லூசா எங்க அப்பா லூசாங்கிறது முக்கியம் இல்ல, யாரு மிக கொண்ட பெரிய லூசுன்னு பாரு. இருமா, எனக்கு ஒரு மாதிரி பிரஷர் ஏறுது எனக்கு. இன்னமுமா நிக்கிற? நீ இவங்க அம்மால தொடவே இல்லைங்கிறியே, அப்புறம் எப்பறம் எத்தனை தண்டி புள்ள? அது ஆண்டவன் கொடுத்தது. கடவுள் கொடுத்த வம்சம் இது. ஆண்டவன் கொடுக்கலடி, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கியா? அடுத்த வீட்டுக்காரனா? மெண்டலே, கோப்பன் டீயை குடிச்ச மாதிரி. எங்க ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி, தப்பா பேசாத. ஓ எச்சிக்கலை ஃபேமிலி தெரியுது எனக்கு. டிசிப்ளின் முக்கியம். நீ வேணா எங்க அப்பாட்ட வேட்டில இத பாரு, அதே மாதிரி என் பிரச்சனை இது இருக்கும். எல்லாத்துலயும் அது பார்த்தா இருக்கு. வா வா வா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்க குடும்பம் எப்படி கௌரவமான குடும்பம் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. ஆமா, நீங்க என்ன பண்ற? வியாபாரம் பண்றேன். ஆஹா, பிசினஸா? கமான் டெல் மீ, என்ன பண்றீங்க? என்ன சொல்றீங்க கேளுங்க. பாஸ்ட் பொட்டி குட்டி ஐதான் ஆரம்பமா. நான் 7 வயசுல எழுதி வித்தவே, நான் 7 வயசுல எழுதி வித்தவே, 14 வயசுல சின்னவே. ஏழு பணக்காரனுக்கும் மண்ணு வெட்டிக்காரனுக்கும், ஏழு பணக்காரனுக்கும் மண்ணு வெட்டிக்காரனுக்கும். ஒந்த குண்டலனி, ஒந்த சம்பலனி, ஒந்த ரொம்பலனி, ஒந்த ஒந்தலனி, ஏலனி, கேட்டியாட பாலனி. பட்டே துளப்படாது. ஏழிய வைக்க வந்தா அம்மா, ஏழி சும்மா ஏழி மிக்க வேண்ட அம்மா, ஓ ஏழி உண்டாரியா சும்மா. ஐயோ கசக்காத. டேய் ஆயா மகளே, அவர் சொல்ற மாதிரி நிறைய புள்ள வளர்த்து வச்சிருக்க. கோச்சுக்காது கோச்சுக்காது, அவர் சொல்ற மாதிரி ஆடு சரியா? டேய் இந்தாருமா மகளே, இப்படி ஒரு சாச்சு விட்டுனா நான் எங்கிட்டு விடுறது? ஸ்லிப் ஆகிட்டே போகுது. சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்க அம்மா மாதிரியே கணக்கே பண்ணிக்கிட்டு. 3 ஊத்துட்டான். ஹலோ, என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ற? உங்க அம்மா ஓம நிலைமை இப்படித்தான். ஏப்பா
அங்கே குடும்ப வகையறாவே அப்படித்தான் இருக்கு. என்னப்பா திருடன் வளர்த்துருக்கீங்க? திருடன் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைப்பா. எனக்கு முன்னாடி குனியாத குனியாத. மூஞ்சி நக்கல பார்த்தேன் முகத்தை. கழுத்துல கை வைக்கிறது எனக்கு பிடிக்காது. கூச்சும். நானும் பெண் தானே. கூசணும்னு தான் சொல்றது. அப்பெல்லாம் நீங்க அந்நியர் ஆடவர் யாரும் தொடக்கூடாது, எங்க அப்பனை தவிர. உங்க அப்பன் தான் தொடருமா? இல்ல நான் ஒன்று கேட்கவா? சும்மா கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா இதாம்மா பயப்படாதம்மா, பயப்படாத. ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு பார்த்தேன். சரி விடு, நீ கோவிச்சுட்ட. அப்போ நீயாவது என்னை ஓப்பனா? அது சரிதான், அதுதான் நடக்கும். நீயாவது ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்பேன்னு பார்க்குறேன், அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன். இப்போ எப்படித்தான் தெரிஞ்சுக்குது? அட்டா அட்டா அப்படின்னா உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஜவா ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட மேரேஜ் ஆயிடுச்சான்னு கூட்டம் இருக்கும்போது என்ன வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க? மேரேஜ் ஆயிடுச்சான்னு அதை வேணா கேளு. டேமேஜ் ஆயிடுச்சான்னு மட்டும் கேட்கக்கூடாது. மேரேஜ் அப்படியே ஆயிருந்தாலும் சொல்ல மாட்டா. வாயில துணியை வச்சு திணிச்சு மல்லாக்க போட்டு குத்தி போடுவேன். உள்ள வாங்க, உங்களை பேசிக்கிறேன். ஏன் இப்படி சொரந்துக்கிட்டே பாதி கலரை எடுக்கிற? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு ஒரு விஷயத்துல பிரச்சனை இருக்காது. என்ன? எந்த பொம்பளையும் ஒன்றும் பண்ண மாட்டேன் கேள்வியை தவிர. ஆனா எங்க அப்பா தாவல வெளியூருக்கு போக சொல்லிடணும். அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது. அது மாதிரி நான் வீட்டுல தான் நீ கிளவிய பாலியல் பலகாரம் பண்ணிட்டீனா சே, அந்த மாதிரிலாம் செய்ய. அது வந்து ஒரு தர்மம் மாதிரி, அது ஒரு கருணை கொலை. அது ரொம்ப காலமா காஞ்சிருந்திருக்கு. அது இந்த நிலத்தை நம்ம குளிர்ச்சி பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். அது ஒரு இது தப்பா? அனுப்பிட்டியா? உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. லவ் பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அதுக்கு தானே லவ் பண்றது. அப்பா அவர் என்னை விரும்புறாரா? நான் விரும்பவா? வா வா 10 நிமிஷம் ஏண்டா என்னடா குடும்பம்? அவ என்னை விரும்புறாருன்னா நீ போனா வந்தோம்னு வந்துருன்னா நீ என்னடா போய் 10 நிமிஷம் வந்துருவோங்கறா? ஒரு நாள் ஒன் காதலி வா முதப்பா. ஹலோ, அது 10 நிமிஷம் சொல்லிச்சு போயிட்டு வாங்க. அப்படி செய்யக்கூடாது. நான் வாழ்நாள் முழுக்க 10 நிமிஷமே அதிகமா? 10 நிமிஷங்கிறது நமக்கு ஓவர். 2 செகண்ட் அதுவே ஜாஸ்தி தான். அப்பா இதெல்லாம் வச்சு நான் என்னப்பா பண்றது? நான் கேட்கவா? என்னடா நீங்க நீ விரும்புறீன்னு சொன்னீங்களே, உண்மையா நீ விரும்புறீங்களா? சத்தியமா நான் விரும்புறேன். நீ என்னை விரும்புவியா? நான் விரும்புறது இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சோட நமக்கு முத இலவுன்னு நடக்கும்ல. ஏய், முத இலவில்லடி லூசு, முதல் இரவு. சரி ஏதோ ஒண்ணு. 2 வாயில தானே பாலை ஊத்துவாங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் புடவை கட்டிட்டு வரவா, சுடிதார் போட்டு வரவா, நைட்டி போட்டு வரவா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா எதுவுமே போட வேண்டாம். எதை போட்டு வந்தாலும் அவுத்து தான் வைக்க போறோம். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. என்னது? நான் புடவையை கட்டிக்கிட்டு 10 முழத்துல தலை நிறைய பூவை வச்சு 2 செம்பு பால் கொண்டாந்து கூடவே எங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டே வருவேன். என்ன நீர்மாலை எடுத்து போறீங்களா? 2 செம்பு எடுத்து போறீங்க. கூடவே உங்க ஒப்பாவை கூட்டு வருவியா? ஆமா. ஏய், ஃபர்ஸ்ட் நைட் உங்க ஒப்பனை கூட்ட கூடாது. நான் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவை கூட்டி இருந்தா கூட ஒரு பிரயோஜனம். என்னைய கூட கூட்டிட்டு போலாம். நீங்க என்ன பைத்தியமா பேசுறீங்க? என்னைய கூட கூட்டிட்டு போலாம். அவர் வேண்டாம். எப்படி? அவர் வந்து மேல நீங்க கீழே. நீங்க யாருமே வர கூடாதுடா, நான் மட்டும் தான் இருக்கேன். ஐயோ நீங்க அதுதான் தப்பு. பயப்படும். எங்க அப்பா என்னை சின்ன பிள்ளை இருந்து கைக்குள்ளே பொத்தி வளர்த்த பிள்ளை நானு. அப்ப கைக்குள்ள வச்சாரு, இப்ப கைக்கு அடங்காது. எனக்கு சின்னதா ஒரு முள்ளு குத்திரா கூட எங்க அப்பா கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துரும்.
இப்போ நான் குத்தும் போது உங்க ஒப்பனுக்கு ஆனந்தம். அதனால என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நானும் எங்க அப்பா உள்ள வருவோம். என்ன சொல்றீங்க? சரி வா, ஒன்றும் தப்பு இல்லை. உங்க ஒப்பனுக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து அங்கே மல்லாக்க சாச்சு விட்டு. இல்ல வேணா, நீங்க ரொம்ப சங்கடப்படுறீங்க. அப்ப நானும் எங்க அப்பா ரூம்ல இருக்கோம், நீங்க வெளியில இருங்க. அப்புறம் என்ன மயிருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? இல்லைன்னா நீங்க அப்பா ஒண்ணா இருங்க, நான் வெளியில இருக்கேன். நீயும் அப்பா உள்ள இருக்க கூடாது. நாளைக்கு உன்னை எங்க ஒப்பனை ஒளி நீ கேட்பாங்க. உள்ள இருந்தாலே கேட்பாளா? மொகரைய பாரு, மொகரைய. உன்னை நான் எப்படி நினைச்சிருக்க தெரியுமா? அந்த நேரம் வாயை பொத்திக்கிட்டு சிரிக்குது. சொல்லட்டா? குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, பொம்பளை கட்டி ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாது. தந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, தந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, நீ மந்திரத்தாலே மங்காயத்தானே பறிக்க, மந்திரத்தாலே மங்காயத்தானே பறிக்க, சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா, சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா. கொஞ்சம் 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 போராது. சம்பரு கட்டும் தாவணி கட்டும், சம்பரு பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே, என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி, என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுதடி. கொஞ்சம் 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 போராவே. ஜம்பர் கட்டும் தாவணி பட்டும் சம்மதப்பட்டுக்கணும், ஜம்பர் பட்டும் தாவணி கட்டும் சம்மதப்பட்டுக்கணும், தாளமும் கட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும், தாளமும் கட்டி மேளமும் கொட்டி